இந்த கோயம்புத்தூர் இஷ்யூ பற்றி இன்றைக்கி எல்லோரும் பேசிகிட்டு இருக்காங்க. ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன், இன்ஃப்ளூயன்சர்ஸ்க்கு நான் ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறேன். இதுக்கு தண்டனை கொடுத்தா மட்டும் திருந்திடுவாங்கன்னு நினைக்கிறீங்கல்ல, அது எப்படிங்க நினைக்கிறீங்க? இதில் 2-3 விஷயங்கள் இருக்குது. நீங்கள் இந்த பிரச்சனையில் பார்த்தீங்கன்னா, ஆல்கஹால் ஒரு பெரிய ரோல் ப்ளே பண்ணுது, சரக்கடிக்கிறதும் ஒரு பெரிய ரோல் ப்ளே பண்ணுது. சரக்கடிக்கிறவங்க எல்லாம் தன்னை உத்தமனாக காட்டிக்காதீங்க. நீங்கள் நான்லாம் இந்த மாதிரி யோசிக்க மாட்டேன்னு நினைக்காதீங்க. ட்ரிங்க்ஸ் பண்ணுற அத்தனை பேரும் கண்டிப்பாக திருந்தறதுக்கான ஒரு வாய்ப்பை அதை எடுங்க. ஏன்னா இது ஆல்கஹால் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் திங். அது ஆல்கஹால்னால் நான் சரக்குன்னு சொல்கிறது எவ்ரிதிங், எல்லா சப்ஸ்டன்ஸும் வந்துடும். அது என்னென்னங்கிற வெரைட்டியெல்லாம் சொல்லணும்னு அவசியம் இல்லை. பட் நீங்கள் யோசிச்சு பாருங்கள், இது ஒரு முக்கியமான ரீசன். அது சரக்கும் ஒரு முக்கியமான ரீசன். இதை பற்றி இன்ஃப்ளூயன்சஸ் கொஞ்சம் ஆட் ஆன் பண்ணுங்கள். நீங்களும் ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருக்கிறனால ஆட் ஆன் பண்ணுறதுக்கு யோசிக்கிறீங்களான்னு தெரில. ஸோ தயவுசெய்து இதையும் பேசுங்க. பேரண்ட்ஸ்க்கு அடுத்த ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, பேரண்ட்ஸ் இதில் கவனக்குறைமாக இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. நான் இந்த இஷ்யூவில் நடந்திருக்குன்னு நான் சொல்ல வரல. எந்த இஷ்யூவாக இருந்தாலும் பேரண்ட்ஸும் கொஞ்சம் கவனமாக இருங்க. உங்கள் குழந்தைகளை ஒரு மாத குழந்தைய நீங்கள் எங்கேயாவது விட்டுட்டு தனியாக விட்டு போவீங்களா? ஒரு வருஷம் ஆன குழந்தைய தனியாக விட்டுட்டு போவீங்களா? அப்போ 18 வயசு 20 வயசு ஆகிற வரைக்கும் அந்த குழந்தை ஓரளவுக்கு மெச்சூரான திங்கிங் வர்ற வரைக்கும் அது உங்கள் குழந்தை. அதை அங்கேயே அசால்ட்டை விட்டுட்டு போகாதீங்க. உங்களுக்கு என்ன வேணாலும் வேலை செய்கிறதுக்கு உங்களுக்கு டைம் இருக்கலாம். காலையில் 6 மணிலேருந்து சாயங்காலம் 6 மணிக்கு பிஸியாக இருக்கலாம். குழந்தைய பெற்றுக்கூடாது. நீங்கள் குழந்தைய பெற்றுட்டீங்கல்ல, அப்போ குழந்தைய பார்த்துக்கிறது யார் ரெஸ்பான்சிபிள்? பேரண்ட்டோட ரெஸ்பான்சிபிள். இந்த இஷ்யூவில் என்ன நடந்துச்சுங்க நமக்கு தெரியாதுங்க. பட் ஜென்ரலாகவே சொல்கிறேன், பேரண்ட்ஸ் தயவுசெய்து குழந்தை கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். உங்கள் நேரத்தை கொடுங்க. உங்கள் ஃபோனையும் இதெல்லாம் இப்போ நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டிங்களா, உங்கள் குழந்தை கூட போய் கொஞ்சம் 5 நிமிஷம் 10 நிமிஷம் விளையாடுங்க. அவங்க என்ன பண்ணுறாங்க மானிட்டர் பண்ணுங்கள். எங்கேயோ ஒரு இடத்துல விட்டுட்டு போயிடுறது, ஊர் மேற்கு விட்டுட்டு போயிடுறது. அது என்னத்தை பார்க்குது, என்னத்தை பண்ணுறது, கவனிப்பு இல்லை. பேரண்ட்ஸோட கவனிப்பு இல்லை. சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர்ஸ் கவர்மெண்ட் ரூல் போட்டு, நான் கேட்குறேன், இப்போ மட்டும் ரூல்ஸ் ரொம்ப டவுனாக இருக்கா? போய் சட்டத்தில் எடுத்து பாருங்கள். எல்லா ஆக்ஷன்ஸும் ஃபாஸ்ட்டாக தான் பண்ணுறாங்க. பட் சில இடத்துல நிறைய ஸ்லோ இருக்குது. போலீஸையும் கவர்மெண்ட்டே குறை சொல்லாமல், சட்டத்தையும் குறை சொல்லாமல், இண்டிவிஜுவலாக திருந்துறதுக்கு என்ன வழி இருக்குன்னு பாருங்கள். இந்த ட்ரிங்க்ஸு, இந்த ஆல்கஹால் சப்ஸ்டன்ஸ் யூசேஜ் ஒரு பெரிய இஷ்யூ தான். அதை பற்றி யாருமே பேசுகிறதில்ல. தண்டனை கொடுத்தா போதுன்னு எல்லோரும் இப்போ கொதிச்செழுவோம். நாளைக்கு ஹாட் நியூஸ் வந்துடும். பாலிடிக்ஸில் உங்களுக்கு ஏதாவது புதுசாக ஒரு நியூஸ் வந்துடும், ஒரு படத்தை ஒரு ட்ரெய்லர் வந்துடும். அவ்வளோதான், இந்த டாபிக் க்ளோஸ். அதுக்கப்புறம் யாரும் பேச போகிறதில்ல. இதோட இதுக்கு மாதிரி எத்தனை இஷ்யூஸ் எல்லோரும் பேசியிருக்கீங்க, ஏதாவது மாறி இருக்கா? இது இண்டிவிஜுவலாக ஒருத்தன் ஒழுக்கம் மாறணும் அப்படின்னா அவனுக்கு சுயமாக சிந்திக்கக்கூடிய அறிவு இருக்கணும். அந்த அறிவு ட்ரிங்க்ஸ் அடித்தா வராது. ஸோ ட்ரிங்க்ஸை பற்றி கொஞ்சம் ஆட் ஆன் பண்ணுங்கள். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். போலீஸை குறை சொல்லாதீங்க, கவர்மெண்ட்டை குறை சொல்லாதீங்க, சட்டத்தை குறை சொல்லாதீங்க. இந்த விஷயத்தை செய்யக்கூடிய அந்த ஆம்பளைகளுக்கு திங்க் பண்ணுறதுக்கான சுய ஒழுக்கம், சுய சிந்தனை அவனுக்கு இருக்கணும். ட்ரிங்க்ஸ் பண்ணுறவங்க அது வராது. இந்த ட்ரிங்க்ஸ் பண்ணுற எல்லாருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் ட்ரிங்க் பண்ணுறீங்கன்னா மாறுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா இது யாருக்கு வேணாலும் எப்போ வேணாலும் நடக்கலாம். அப்போது ட்ரிங்க்ஸ் அப்படிங்கிறது நம்ம உடம்புக்கு எவ்வளோ கெடுதல் அப்படிங்கிறத தாண்டி சொசைட்டிக்கே கெடுதலுங்க. ஸோ தயவுசெய்து பேரண்ட்ஸ் கவனிப்பாக இருங்க. ட்ரிங்க்ஸ் அடிக்கிறத ஸ்டாப் பண்ணாதீங்க, என்கரேஜ் பண்ணாதீங்க. யார் ட்ரிங்க் அடித்தாலும் அவங்கள நீங்கள் எப்படியாவது மாற்றுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். இந்த இஷ்யூ மறுபடியும் நடக்கும். இந்த ஆல்கஹால் அதிகமாக அந்த யூசேஜ் அதிகமாக